ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் கடாய் மஷ்ரூம் செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் மஷ்ரூம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம 2 ஸ்பூன் தனியா, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 முந்திரி, ஒரு பட்டை இதை எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். இது ரொம்ப கரிக்கிறாம நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இது ஆறணும்னா ஒரு மிக்சியில் திரிச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயத்தோட நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்க போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். இது ஆறணுன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த மல்லி, முந்திரி எல்லாம் திரிச்சாச்சு. இதில் இந்த ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் ஆறிடுச்சு. இதை நம்ம இந்த மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தக்காளி வெங்காயம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மண்கடாய் வச்சுக்கிறேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் பட்டர் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டரும் பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதே நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குடமிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் இதில் கலக்கிட்டு ஊற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இதில் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண இந்த தூளையும் சேர்த்துக்கிறேன். உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல கொதிக்கட்டும். நான் மூடி போட்டு வச்சிடுறேன். 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மஷ்ரூமை இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல கொதி வந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. பாருங்க, கடாய் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கடாய் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் சில படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.